கார்த்திகை மாதம் விரதம் இருந்து இருமுடி சுமந்து சபரிமலையை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு 18வது பயணம் என்பது மிக புனிதமான பயணம். 18வது வருட பயணத்தில் ஒரு ரகசிய மரபு என்ன அப்படின்னா, 18வது வருடம் முடிஞ்சு வரும் குருசாமி ஒரு தென்னங்கன்றை இருமுடியுடன் சுமந்து சபரிமலைக்கு செல்ல வேண்டும். அது சாதாரண செடி அல்ல, மற்ற எந்த ஒரு வரத்தையும் தராத வரத்தை இந்த தென்னங்கன்று தருது அப்படின்னு வரம் இருக்கு. என்ன அப்படின்னா, இளநீர், தேங்காய், ஓலை, மரம், நார், குருத்து அதெல்லாம் இந்த தென்னம்பிள்ளையில இருந்து தானே வருது, தென்னை மரத்துல இருந்து. அதனாலதான் அது தென்னம்பிள்ளை மனிதனை போல் வாழும் மரம் என்றும் கருதப்படும். அந்த தென்னம்பிள்ளையை சாமி படத்திற்கு முன்னாடி வச்சு சந்தன குங்குமம் வச்சு சூழ தீபாராதனை காட்டி அதற்கும் இருமுடியை போல் புனிதம் நம்ம சேர்க்கணும். அதை இருமுடி பையில வச்சு சபரிமலை செல்லும் பொழுது மற்ற சாமிகளும் அதை பார்த்து, என்னங்கடா தென்னங்கன்று பையில வச்சு சாமி வராங்களே, அப்ப இவங்களுக்கு 18வது வருஷம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் மற்ற சாமிகளும் அவங்க கிட்ட வந்து ஆசி வாங்கிக்கிருவாங்க. ஏனென்றால் இவர் 18வது வருடம் முடிந்த குருசாமி அப்படின்னு. சன்னிதானத்திற்கு பின்னாடி ஒரு பஸ்ம குளம் இருக்கும். அந்த பஸ்ம குளத்துக்கு அருகே புதைத்து வைக்கப்படும் இந்த தென்னங்கண்டை. இதன் அடிப்படை ரகசியம் என்னன்னா, தென்னம்பிள்ளை வந்து மறுபிறவிக்குரியது. மனித வாழ்க்கை போல் சந்ததியை தரும். இது சாதாரண வழக்கமும் இல்லை, ஒரு மனிதனின் 18 ஆண்டு தவ சக்தியின் மறுபிறவியும் கூட.